நம்பிதான் வந்திருக்கேம்மா. நீதான் என் மனக்கவலையை தீர்த்து வைக்கணும். என் குடும்பம் நல்லா இருக்கணும். யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நல்லா வேண்டிக்கிட்டியா? திரும்பவும் சொல்றேன், டைவர்ஸ் மேட்டரை மட்டும் வேண்டிடாது. அப்புறம் அது உனக்கே ரிவர்ஸ் ஆயிடும். ஏன்னா அது எங்க குல தெய்வம், பாத்துக்க. குடும்ப தெய்வமா இருந்தாலும் அது பெண் தெய்வம். எப்பவும் பொம்பளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என் வேண்டுதல் பலிக்கும். நீ உன் வேலையை பாரு. இப்படி ஒரு லாஜிக் யோசிக்காம விட்டோமே நம்ம. ஆத்தா, இவ பேச்செல்லாம் கேட்காத. எனக்கு அம்மாவா இருந்த நீதான் இவ மனசை மாத்தி என் கூட சேர்த்து வைக்கணும் ப்ளீஸ். யோ, யார் யா நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அப்போல இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்க. அது என் அத்தைய சைட் அடிக்கிறாரு மச்சான். அத்தைய? யோ, உன் வயசு என்ன தெரியுமா? அடிச்சு மாட்டே போடுறேன். தம்பி, என் வயசுக்கு ஏத்த ஒருத்தங்களை தானே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சின்ன பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்? ஓ, லாஜிக்கு. யோ, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல தம்பி. அவங்களும் பேச்சுலர், நானும் பேச்சுலர். பேச்சுலரா? எஸ், போத் ஆர் பேச்சுலர்ஸ். கல்யாணம் ஆகாத ஒருத்தங்களை கல்யாணம் ஆகாத இன்னொருத்தர் சைட் அடிக்கிறது தப்பு இல்லைங்களே தம்பி. எங்க லவ் ரொம்ப ஓல்டு லவ், ஆனா கோல்டு லவ் தம்பி. யோ, உனக்கு இவ்வளவு வயசாகி நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இவரு இந்த ஊர் இதே முரளி. புரியல. நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்ணோம். நடுவில் ஒரு பிரச்சனை, அதனால எங்க அத்தை கல்யாணமே பண்ணிக்காம பேச்சுலராகவே இருந்துருச்சு. இவரும் அப்படியே இருந்துக்கிறாரு. சரி, அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வ சொல்லிக்கிட்டீங்களா இல்லையா? ஐயோ, அதெல்லாம் நாங்க சொல்லிக்க மாட்டோம். 80ஸ்ல இதெல்லாம் தெய்வ குத்தமா இருந்தது. தெய்வீக காதல் அப்படிதானே? ஆமா. ஏங்க, அவங்களும் பேச்சுலரா இருக்காங்க, நீங்களும் பேச்சுலரா இருக்கீங்க. போய் நேரா பேசி லவ்வ சொல்லி ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? சும்மா இப்படியே இருந்துட்டு இருக்கீங்க. தேவையில்லாம கண்ணாடி வேலையில மல்லிகை போவாரு. ஏங்க, கொஞ்சம் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டாமா? பள்ளிய பார்த்தாலே எனக்கு பதட்டமா இருக்கு. காதல்ல பதட்டப்பட்டா கடைசி வரை வேடிக்கை தான் பார்க்கணும். தைரியமா போய் சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? பிரச்சனை இல்லாம நினைச்சது நடக்குமா? கான்பிடன்ஸ். இங்க பாருங்க, அவங்களுக்கு உங்க மேல லவ் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அது இருக்கு தம்பி. அப்புறம் எதுக்குங்க வெயிட் பண்றீங்க? போங்க தம்பி. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரின்னு சொன்னீங்களே, இந்த முல்லைக்கு பதிலா ரோசா பூ கொடுக்குவா? அதுவும் பழசுதான், பட் இன்னும் அது கிரேஸ் குறையாம ஓடுது. ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் மாப்ள. உடனே மாப்பிள்ளன்ட்டாரு. எங்க இருந்தியா வரீங்க? என்ன மாப்பிள்ள, லவ்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போலயே. அட்வைஸ் பின்ற? அப்கோர்ஸ். டேய், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினவன் தானடா நீ. நம்ம செஞ்ச வேலை ஊரு பூரா தெரிஞ்சிருச்சு. உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் மச்சான். நல்ல ஃபேமஸா இருப்போம் போல. இப்ப எதுக்கு என்ன வர சொன்னீங்க? ஏங்க, உங்க பேச்சு கேட்டு தானே நான் இந்த கல்யாணத்துல அவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். நீங்க சொன்னதுக்காக டவுரிலாம் கேட்டோம். கடைசியில என்னாச்சு? அந்த மாறனை தாலி கட்ட விட்டீங்கல்ல. என்னமோ நானே அவனை தாலி கட்ட சொன்ன மாதிரி பேசுறீங்க. அப்புறம் அவனுக்கு அவ மேல லவ் இருந்திருக்குல்ல, அதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே.
இங்க பாருங்க, என் தங்கச்சி அவனை லவ் பண்ணவே இல்ல. லவ் பண்ணாம தான் அவ இப்ப அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காளா? உங்களை நம்பினதுக்கு இப்ப என் நிலைமை என்னன்னு தெரியுமா? நான் எங்க பொண்ணு கேட்டு போனாலும் ஏற்கனவே நின்னு போன கல்யாணத்தை பத்தி தான் பேசுறாங்க. யாருமே எனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்க குடும்பமும் தான். இங்க பாருங்க அரவிந்த், திரும்ப திரும்ப என்னையே ப்ளேம் பண்ணாதீங்க. நானே அந்த மாறன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டான்னு வெறுப்புல இருக்கேன். ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி ஒன்னும் அவன் கூட சந்தோஷமாலாம் வாழல. சும்மா போய் சொல்லாதீங்க கண்மணி. இங்க பாருங்க, அவன் கட்டாயப்படுத்தி தாலி கட்டியிருக்கான். அவன் கூட போய் எப்படி அவ சந்தோஷமா வாழ்வா? ம். சும்மா ஊருக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க எதிரியும் ஏன் எதிரியும் ஒரே ஆள் தான். அது மாறன். சும்மா இப்படி புலம்புறத விட்டுட்டு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மாறனை எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிங்க. நான் வேணா அவனை ஆளை வச்சு தூக்கிட்டுமா? அதை செய்யறதா இருந்தா நான் எப்பவோ செஞ்சிருப்பேனே. அவன் உயிரோட இருக்கணும், ஒரு நடப்பெணமா வாழணும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிங்க. அதுதான் நாம அவனுக்கு கொடுக்கிற சரியான தண்டனையா இருக்கும்.